என்னன்னா எதுக்கு இன்னொருத்தங்க வரக்கூடாது? வந்தா என்ன பிரச்சனை? கத்துக்கிட்டோன்றேன். மக்களும் அதுதான் சொல்றாங்க. என்ன பெருசா நடந்துற போகுது? இப்ப கரூர் இன்சிடென்ட்டே இவ்ளோ பெருசாயிடுச்சு. அவர்னால வந்து அத ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு சின்ன கரூர் இன்சிடென்ட்டே அவர்னால ஹேண்டில் பண்ண முடியல. இவ்ளோ பெரிய தமிழ்நாட்ட எப்படி ஹேண்டில் பண்ண போறார்? கரெக்ட். இட்ஸ் நாட் கோனா பி ஈஸி. கெஜ்ரிவால் மாரி கிடையாது. கெஜ்ரிவாலுக்கு இத்ரோண்டு டெல்லி. அவருக்கு வந்து திரும்பி பார்த்தா டெல்லி முடிஞ்சிரும் நமக்கு இங்க. இந்த மாரி இடத்துல கெஜ்ரிவால் ஹேண்டில் பண்றது இட்ஸ் மச் ஈஸியர். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிடும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் அத்தாரிட்டி கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கையில கிடையாது. சோ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்துக்கிறது தான் ரொம்ப மினிமல் ஒர்க் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் முனிசிபல் கார்பரேஷன்ஸை பாத்துக்கிறது இதெல்லாம் இதுதான் மேஜர்லி இவங்க கையில இருந்ததே தவிர மற்றதெல்லாம் சென்ட்ரல் பாத்துக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ரொம்ப பெரிய ஸ்டேட் அண்ட் ஒன் ஆஃப் த ஃபிளரிஷிங் ஸ்டேட்ஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. எக்கச்சக்க சேலஞ்சஸ் இருக்கும் போது பண்ணட்டோங்க. அதுக்கு தானே தலைவரா நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். பண்ணட்டும். லெட் him fight it out. let him take more people. ஆமா எனக்கு அவருக்கு தெரியல. கண்டிப்பா தெரியாது. தெரியறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. சினி இண்டஸ்ட்ரியில இருந்து நேரா வந்து பாலிடிக்ஸ்ல இறங்குறவங்களுக்கு என்ன தெரிய போறது கிடையாது. let him have good advisors. நல்ல சரியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டோம். வச்சுட்டு எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஒரு டைம்ல இப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கோம். எந்த கட்சியா இருந்தாலும் இப்படித்தானே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா தானே கத்துக்கிட்டு வளர்ந்துருப்பாங்க. சோ எதனால ஒரு கட்சி வளர்றதையே நம்ம தடுக்கணும்னு கேட்கிறேன் நானு.